இதுக்குள்ள பிரவேசிச்சிருக்காரோ, இங்க உட்கார்ந்துருக்காரோ, யார் இங்க பேசுறாரோ, யார் இங்க பார்க்கிறாரோ, யாருக்கு காதால விழுகிறாரோ, கேட்கிறாரோ, அவர்தான் விஷ்ணு. விஷம் பிரவேசனே. அப்போ யாரு பிரவேசிச்சிருக்காரோ தத் சஷ்டிவா ததேவானு பிராவிஷத். அவர் சிருஷ்டி பண்ணி இந்த சரீரத்தை முழுக்க தயார் பண்ணார் இல்லையா? தயார் பண்ணி அதுக்குள்ள அவரே பிரவேசிச்சிருக்கார். இந்த சரீரம் தயாரத்துக்கு முன்னாடியே பிரவேசிச்சிருக்கார். அதனால தானே புத்தி ஆகிட்டே இருந்தது. அவர் பிரவேசமே இல்லாம இருந்தா எப்படி புத்தியா? அது எப்படி புத்தியா? அப்படி புத்தி ஆகிட்டே இருந்தது. அப்போ அப்போவே பிரவேசிச்சிருக்கார். பிரவேசிச்சதுனாலதான் அதுக்கு ஒரு ஜீவ சக்தி வந்திருக்கு. அதுக்கு ஒரு ஜீவனாக தனியா வயிற்றுல உட்கார்ந்துருக்கு. அது புத்தி ஆகிட்டு. அப்போ எல்லா பிராணிகளையும் மனுஷனுக்கே இல்ல, ஒரு சின்ன கொசுவிலிருந்து ஆரம்பிச்சு ரொம்ப சூட்சுமத்திற்கும் பெரிய யானை வரும் எல்லா இடத்திலையும் அங்கங்க சரீரத்தை சிருஷ்டி பண்ணி அங்க யாரை பிரவேசிச்சிருக்காரோ அவனுக்கு நான் விஷ்ணு என்று பெயர். அவர் இல்லாத இடம் எங்க எல்லா இடத்திலையும் அவரை தான் நான் தப்பு பண்ணக்கூடிய சரீரமோ இந்திரியமோ மனசோ புத்தியோ நான் இல்லையே, நான் யார் என்ன விஷ்ணு. அப்படி இருந்து அடிக்கடி ஸ்மரணப்படுத்திட்டே இருக்கணும். நான் விஷ்ணு சிவோ என்ற நினைவு ஒவ்வொரு சாப்பிடும். அதனால இப்போ அவளை கொண்டு வந்து கொடுத்துட்டா உட்காத்துச்சோஹரந்தி சாமதேவோ வை சௌன்யோயதேவ சாமச்சம்பட் குர்வந்தி சாந்தி அப்படின்னு அந்த தோஷங்கள்லாம் சாந்தமாக போயிடும் சொல்லி இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த உத்காத்தாக்கெல்லாம் அந்த ஸ்தாலியில அவருடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியதை விதிக்கிறது. அவேக்ஷந்தே பவித்ரம் அவேக்ஷந்தே பவித்ரம் வை சௌம்ய ஆத்மானமேவ பவயந்தே. என்ன அவேக்ஷந்தே? இந்த சௌம்ய சொல்லுகிற சௌம்ய அபிஸ்திருக்கு சந்திரசேகருக்கு சம்பந்தமான அபிஸ்திருக்கு அது ரொம்ப பவித்திரமானது. பவித்திரம் என்றதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம ஏதோ ரொம்ப மரியா இருக்கிறது, ரொம்ப சுத்தமா இருக்கிறது அப்படின்னா ஸ்நானம் பண்ணிட்டு தான் பவித்திரம். ஆனா மனசுல தானே பவித்திரம் இருக்கிறோம். 1000 வாட்டி ஸ்நானம் பண்ணலாம், மனசுல பவித்திரத்தை வரணுமே. பவித்திரம் என்றதுக்கு என்ன அர்த்தம்னா பவி என்றதுக்கு பெரிய குழி, பெரிய கர்த்தம், அதுக்கு பவியல் பேர். அந்த கர்த்தத்துல நம்மை விடாம எதை காப்பாற்றோ அதுக்கு பவித்திரம். ஏதோ தர்மபுரி வச்சுட்டு ஏதோ முடிச்சு போட்டா அது பவித்திரம் அப்படின்றது கிடையாது. நீயும் பவித்திரம் தான். பவித்திரம் அதையும் நம்ம பார்க்கணும். ஜலமும் பவித்திரம். பவித்திரங்கள் எதை நம்மளை பெரிய பெரிய ஸ்வப்னங்களிலே விடாம கெடுத்து நமக்கு ஆட்கொண்டோ அதுக்கு பவித்திரம். அதனால இங்க பவித்திரம் வை சௌம்யா ஸ்ரீ சந்திரசேகர பக்தர் தான் நமக்கு அப்படி ஆட்கொண்டார், கெடுத்தி ஆட்கொண்டார். அவரை எப்படியோ போயிட்டே இருந்தா கூட்டி நம்ம அத்தனை பேரும் எந்த ஒரு பலத்தினால அச்சீவம் பண்ணோம், எந்த ஒரு பலத்தினால வேதத்திலே இன்னைக்கு இருந்திருக்கோம், எந்த ஒரு பலத்தினால தர்மத்தை முடிஞ்ச வரையிலும் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். எவ்வளவு பண்றோம்ன்றது வேற விஷயம். ஆசைப்படுறோமே அதுக்கு அதுதான் காரணம்.
ஞானத்தின் முதலிய அர்த்தம் சூரியனை சுவாசத்துக்கு ஆத்மானமேவ பவயந்தே. அதனால அவளுடைய அதை வீட்சணம் அதை பார்க்கிறதுனால மட்டும் தரிசனாதேவ சாதவா நன்மயாவித்ராமி அதேவா உச்சிலாமய தே புனந்திருகாலேன தரிசனாதேவ சாதவ. பகவான் ஏதோ கல்லை பார்த்து எதையோ பார்த்து பகவான் நினைச்சுக்காதே. சாதுக்கள் தான் சாதுவர்களுக்கு யாரை அர்த்தம் சொல்ல முடியும்? நம்ம பெரியவாக சொல்றோம். அப்பேற்பட்ட பரம சாதுக்கள் சத் சிரோமணிகள் பரமஹம்ச பரிவாரிகள் ஜெகத்குரு அவனை தரிசனம் பண்றதுக்காக மட்டும் ஆத்மானமே பகவயந்தே இதெல்லாம் பவித்திரமாக. யாரு ஆத்மாவை தரிசனம் பண்ண முடியலையோ ஆத்மா அபரிபஷ்யே இதாசுஸ்யாத் அபிதர்மிங் கத்வாவே யக்ஷேதா. அப்போ அதிலே நன்றாக தரிசனம் பண்ணணும். இன்னால் தரிசனம் பண்ண முடியல, இவர் நடுவில் குறுக்காவதுட்டா அவர் குறுக்காவதுட்டா தரிசனம் பண்ண முடியல, ஒன்றும் தப்பு இல்லைப்பா, திரும்பி தரிசனம். அப்படி இல்லைன்னா உயிரே போயிடும், அப்படியெல்லாம் நாசமா போயிடுவே. தரிசனம் நன்றாக பண்ணு. அதனால்தான் தெளிவா ஒவ்வொரு பக்தர்களுடைய ஹதயங்களிலேயே உட்கார்ந்து நீ அங்க போய் தரிசனம் பண்ணி இங்க போய் தரிசனம் பண்ணி இங்க உட்கார்ந்து நன்றாக பார்த்துக்கோ. ஹதயபீఠీ அதிதிஷ்டந்தி, ஹதயபீఠీ அதிஷ்டான். இதோ அவ வாழ்க்கை அந்த பீఠா அத்தியக்ஷா பீఠாதீஸ்வரா தேசிகா நம்ம ஆச்சாரியால் ஹதய பீఠாதீஸ்வரா அவாவாறு ஹதயங்களிலே அதிஷ்டானம் அதிஷ்டிச்சு. யாருக்கு ஹதயம் கிடையாது? உலகத்திலே ஹதயம் இல்லாம யாராவது இருக்கிறது? கிருமிகீடலிருந்து பட்சியிலிருந்து எல்லாருக்கும் ஹதயம், எல்லா ஹதயத்தையும் சர்வபூத ஹதயம் நீ மானதுரஸ்மி சர்வபூத எல்லாரும். அப்பேற்பட்டவரை பார்க்க முடியலையா? திரும்பி பாரு, வெளியில பார்க்கறது விட்டுடு, கண்ணு மொழியில அப்படியே பாரு. அப்போ அப்ப என்ன பண்ண சொல்றார்? இன்னும் நிறைய ஆக்கியத்தை அங்க விடுங்க. ஏன்னா ஆக்கியத்தை விட்டுட்டே இருந்தா அந்த சாதனாவே சொல்லுவாங்க, சாப்பிட்டுட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அதனால இன்னும் நிறைய விடு. அபிதமி வாமே க்ஷேதா. அபிதமி மனே அர்த்தம் பரிதா தானம் நிறைய போட்டுடுது. எவ்வளோ அதனால செருவு பண்றது செய்ய கழித்து வந்து செருவு பண்ணக்கூடாது. செருவுன்னா சாதம். அந்த சாதத்தை கழுத்து வரல பண்ணிட்டே இருந்தா எங்க போடுவேன்? அது போடுறதுக்கு இடமே இருக்காது. அதனால வயிற்றிலே பாதுகாப்பு தான் பண்ணணும். அப்போதான் நிறைய விரும்பியும் அப்பதான் பார்க்க முடியும். நிறைய ஸ்வரூபத்தை நல்லா பார்க்கணும். தஸ்மின் நிஷ்யாத்மான் பரிபஷ்யதி தஸ்மின் நிஷ்யாத்மானம் பரிபஷ்யதி அதோ ஆத்மானமேவ பவயதே. அப்போ ஆத்மாவை எப்போ நன்றாக பார்த்திருக்கானோ சுத்தமாய். இப்ப என்ன அர்த்தம் ஆயிடுச்சு? மனசை அடக்கணும். அப்படி அடக்கக்கூடியவா அத்தனை பேரும் ஹதய பீடத்தில் இருக்கக்கூடிய குரு அபிநமான அவருடைய இஷ்ட தெய்வமான பரமாத்மாவை நன்றாக தரிசனம் பண்ணணும். ஒருவே தரிசனம் பண்ணது இல்லையா? ரெண்டாவது பக்கம் பிரயத்னம். ஆஜ்யம் கூடுதல்கிறாங்க. அந்த ஆஜ்யம் அல்லது என்னன்னா பக்தி ஸ்நேகத்துக்கு தான் ஆஜ்யம்னு பேர். அந்த பக்தி ஸ்நேகத்தை நிறைய விட்டுட. பக்தி ஸ்நேகம் இன்னைக்கு ஆஜ்யம் விற்கிற மாதிரி கடைகள்ல 500 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு தான் விற்காதே. உன்னுடைய கையில
பண்ணி ஆத்ம தரிசனம். அதோ ஆத்மானமேவ பவயதே. அப்புறமா இன்னொரு விஷயம் சொல்றார். யோ ததமனாஸ்யாத் சோயே சேவா. இந்த மனோ விஷயத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல பூர்ணமாக 2 அத்தியாயங்கள் மனோ விஷயமாகவே இருக்கு. இந்த 2 அத்தியாயங்கள் 2 மந்திரத்தில் தான் வியாக்கியானமாக அமைஞ்சிருக்கு. அந்த 2 மந்திரங்கள் நமக்கு காடகத்திலே வரும். இப்போ அந்த மந்திரங்களுக்கு அர்த்தம் சொல்ல வரல. அந்த மந்திரங்கள் மனசே